அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு. இன்று இந்த பதிவு உங்களுக்காக. நீங்கள் இன்றைக்கி இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரின்னு சொல்லலாங்க. ஏன்னா வீடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டோட இதயமாக திகழக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறைன்னு சொல்லுவோம். அந்த பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கவனித்து பார்த்து செய்ய வேண்டியது அப்படின்னா அது நிறைய இருக்குது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை தெய்வங்களுடைய உருவப்படங்களையும் வைத்து அவ்வளவு விக்கிரகங்களையும் வாங்கி வைத்து மனதார விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம், அதற்கு பேரானந்தம்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாம், மனதில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் நீங்கணும் அப்படின்னா விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட விளக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகையாக நம்ம வச்சுருக்கோம். அதுலேயும் காலமாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு அப்படின்றது பித்தளையால் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளியிலால் ஆன ஒரு விளக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். மண் விளக்கு அது முதல் பார்த்திங்கன்னா நம்ம சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் ஏற்றிய விளக்கு அப்படின்னா அது அந்த மண் அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இந்த மண் அகல் விளக்கு இருக்குது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்கள். இந்த பெரிய கார்த்திகை, திருக்கார்த்திகைன்னு வரும், அதுக்கு நிறைய பேர் வீட்டில் மண் அகல் விளக்கு ஏற்றி பார்த்துருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போது அந்த மாதிரி மண் விளக்கை பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அகல் விளக்கெல்லாம் வாங்கி வைத்து விளக்கேற்றும் பொழுது அதுலேயும் பார்த்திங்கன்னா தெய்வங்கள் குடிகொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரே ஒரு அகல் விளக்காவது வீட்டில் இருக்க மாதிரி, பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிலவாசலில் இருக்க மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதானமாக நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு பித்தளையால் செய்யக்கூடிய காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகும் பொழுது நமக்கு கொடுத்து அமைச்சிருப்பாங்க. இந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சுட்ருக்கோம். சரி, அதில் இப்போது நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய விளக்கு அப்படின்னா வெள்ளி விளக்கு. வெள்ளியினால் செய்யப்பட்ட விளக்கு. வெள்ளி அப்படின்றது ஒரு உலோகம். அந்த உலோகத்தினால் செய்யக்கூடிய விளக்கு வீட்டில் ஏற்றலாமா? அப்படி இந்த வெள்ளி விளக்கு ஏற்றும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன? அந்த வெள்ளி விளக்கை வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய நலன்கள் என்ன, பாதிப்புகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இன்று உங்களுக்காக. நீங்கள் எத்தனை அற்புதமான விளக்கு வகைகள் வீட்டில் இருந்து அதை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு மண் அகல் விளக்கு அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் நமது குலதெய்வத்திற்கு முன்பு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லாருடைய குலதெய்வமும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க முருகரை குலதெய்வமாக பாவித்து வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வினவலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட முருகருடைய திருவுருவ படத்துக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப மகத்துவமானது. அதனால் முதல் விஷயமா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தாப்புல நம்ம பார்க்கக்கூடியது இந்த வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்கை வீட்டில் ஏற்றலாமா அப்படின்ற கேள்விக்கான பதிலை கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அப்புறம் இந்த வெள்ளி விளக்கு தங்கத்தில் நம்ம ஒரு விளக்கு செய்து அந்த தங்கத்தினால் ஆன விளக்கை வீட்டில் ஏற்றுவதை காட்டிலும் வெள்ளியினால் செய்யப்பட்ட, உலோகத்தினால் செய்யப்பட்ட இந்த விளக்கு வீட்டில் இருக்கிறது மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேர் வீட்டில் வெள்ளி விளக்கு வச்சுருக்கீங்க? அந்த வெள்ளி விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிடுங்க. வெள்ளி விளக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு மகாலட்சுமியை பிடிக்கும்? ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு உடனே மகாலட்சுமி சேருவாங்க. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முழு நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் செல்வ வளங்களை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான விளக்குன்னு சொல்லுவாங்க. அத்தனையும் சரி, ஆனால் அந்த வெள்ளி விளக்கை நம்ம சரியாக பயன்படுத்தி ஏற்றணும் இல்லையா? எந்த ஒரு காலத்திலையும் வெள்ளி விளக்கு அதன் தன்மை மாறாமல் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வெள்ளினால் எனக்கு வாங்கிட்டேன் விளக்கு, இப்போ நான் அதை வீட்டில் வச்சு ஏற்றிட்டேன், அதில் அழகாக நெய் போட்டு திரி போட்டு ரொம்ப பயபக்தியாக மனதார நம்ம ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்னாலும் அந்த வெள்ளி விளக்கில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கருப்பு பிடிச்சிரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த
கொஞ்ச நாள் ஆக ஆக அதில் வந்து ஒரு கருமை மாதிரி ஒன்று உருவாகும். அந்த கருப்பு நிறம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் ரொம்ப வருஷமாக ஏற்றிட்டுருக்கேன், அது ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ காலம் ஆக ஆக ரொம்ப கருத்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன செய்யறது, அந்த விளக்கு தான் நான் வச்சு ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் உடனே அந்த விளக்கை மாற்றிடுங்க. வெள்ளி விளக்கு வந்து ரொம்ப கருமை அடைஞ்சு இருக்கவே கூடாது. தங்கத்தை விட சிறந்த விளக்கு தான் வெள்ளி. ஆனால் அந்த வெள்ளி சரியான முறையில் வீட்டில் இல்லைன்னா அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வீட்டில் ஏற்படுத்தும்னு ஆன்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறது மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது ஏற்படும் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவை நான் மிக பிரத்யேகமாகவே கொடுத்துருக்கேன். பூஜை அறையில் பித்தளையில் நிறைய விளக்குகள் வைத்திருந்தாலுமே ஒரே ஒரு வெள்ளி விளக்கு இருந்தே ஆகணும்னே சொல்லுவாங்க. சின்ன சிறிய அளவில் கூட நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளி அப்படின்ற ஒரு உலோகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கக்கூடிய ஓரளவுக்கு விலையில் தான் கிடைக்கிது. உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில காலம் போயிடுச்சு அப்படின்னா தங்கத்திற்கு நிகராக இந்த வெள்ளியும் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தங்கம் போலவே பார்த்தீங்கன்னா வெள்ளியும் கூடிய விரைவில் வந்து அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை பார்க்கும் அப்படின்றதுனால அப்படிப்பட்ட வெள்ளி உலோகத்திலிருந்து செய்யக்கூடிய விளக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. ஆனால் அது கருமை நிறம் படிந்து இருக்கக்கூடாதுன்றதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கக்கூடிய கெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி விளக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். நானுமே நிறைய பேருக்கு வெள்ளி விளக்குகள்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பூட்டி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி தயவு செய்து வீட்டில் பீரோவில் பூட்டி வைக்காதீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கு வந்துருச்சுன்னா அது என்ன செய்யலான்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து தரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, இப்போது ஒரு விளக்கு வந்துருச்சு வீட்டில் அப்படின்னா அந்த விளக்கை வந்து அழகாக வீட்டில் ஏற்றி வச்சுருங்க முதல்ல. இல்லை எனக்கு நிறைய விளக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றத நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்போவுமே வெள்ளி விளக்கை வீட்டு பூஜை அறையில் வைக்கணுமே தவிர பீரோவில் வச்சு பூட்டக்கூடாது. உங்களுடைய வீட்டில் ஒரு வெள்ளி விளக்கு இருந்தாலும் அதை அழகாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க. உங்களது கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கும். பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. வெள்ளி விளக்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கான். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வெள்ளியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய வெள்ளி விளக்காவது கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கி வச்சு பூஜையில் ஏற்றி வந்துட்டே வாங்க. பண கஷ்டமே வரவே வராது. உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கத்தை ஓரளவுக்கு கொண்டு வரது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளி விளக்கில் கொஞ்சமாக நீங்கள் கற்கண்டு சேர்த்துட்டு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்களும் இருக்காது, வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக மலரும்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. நன்றி. சந்திப்போம் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.